ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா விக்கி காலங்காத்தால எங்கடா வெளியில சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாத்துக்கிட்டயும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லப் போறேன். என்ன ஹாப்பி நியூஸ்னா, நம்ம ஒரு பிசி டெஸ்க்டாப் பிசி ஒண்ணு எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நம்மட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. அது வந்து ஆல்ரெடி யூஸ்டு. எங்க தங்கச்சி யூஸ் பண்ணி, எங்க அப்பா யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் என்ட்ட வந்திருக்கு. ஸோ இப்ப நம்மளே ரொம்ப வருஷமா காசு சேர்த்துட்டு இருந்தோம். ஒரு கேமரா எடுக்கணும்னு உங்க எல்லாத்துட்டயுமே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த கேமரா எடுக்கிறதுக்கு பதிலா கூட கொஞ்சம் காசு போட்டு ஒரு பிசிய எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிசி எடுத்ததுக்குரிய வயரிங் வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏரியால அண்ணா நகர்ல ஒரு கடையில கேட்டேன். ஒரு டபுள் சைட் டேப் அதாவது அக்ரிலிக் ஒட்டுற டபுள் சைட் டேப் வந்து கிட்டத்தட்ட அரவுண்ட் 700 இல்லன்னா 500 சொல்லியிருந்தாங்க. பட் இதே டேப் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியா, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா வந்து பஜார்ல வெறும் ரூ. 100லாம் கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து ஒரு ரூ. 50 பெட்ரோல போட்டு நேரா பஜாருக்கு போயாச்சு. பஜாருக்கு போய் நம்ம வாங்குன டபுள் சைட் டேப்பே தான் பார்க்கறதுக்கே எலிவால் மாரி குட்டிக்கோண்டா இருக்குது. ஸோ இந்த டபுள் சைட் டேப்ப வாங்கிட்டு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வயர்ஸு, அப்புறம் வந்து ப்ளக்கு பாயிண்ட் அதாவது ரெடிமேட் ப்ளக் பாயிண்ட் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து ஒரு எறைய போட்டுட்டு, அப்படியே என் ரூமுக்கு வந்துட்டேன். ஆல்ரெடி கம்ப்யூட்டர் வாங்கி செட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இந்த கம்ப்யூட்டர் இந்த சைடு வச்சிருக்கேன்ல, இப்ப தூக்கி அத அந்த சைடு வைக்கணும். ஏன்னா, என்னோட ஷெல்ஃபுக்கு முடில, ஜன்னலுக்கு முடில. ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதனால தான் வந்து கம்ப்யூட்டர இங்கிட்டிருந்து அங்க கொண்டு போணும். ஆனா, அந்த சைடு ப்ளக் பாயிண்ட் இல்ல. ஸோ இதுக்காக தான் வயரிங் பண்ணணும். இந்த வயரிங் பண்றதுக்கு வெளியில குடுத்து பண்ணலாம். ஒரு ரூ. 1500ல முடிஞ்சிரும். பட் நம்ம கிட்ட அவ்வளோ காசு இல்ல. ஏன்னா, கம்ப்யூட்டரே காசு சேர்த்து சேர்த்து வச்சு தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால இந்த வயரிங்குரிய ஜாமான்லாம் ஒரு ரூ. 600 வந்துச்சு. ஸோ இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து, இப்ப அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ முக்கியமான விஷயம், ஏன் இந்த டபுள் சைட் டேப் வாங்குனோம் அப்டின்னா, நம்ம வந்து இந்த வயர் கேசிங் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது வயர கொண்டு போவோம்ல ஒரு கேசிங். அந்த கேசிங்க வந்து செவுத்துல ஆணி அடிச்சு ஒட்டாம, டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இப்ப நம்ம டபுள் சைட் டேப் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம வாங்கிட்டு வந்த பொருட்கள்ல வந்து மெயினா அந்த வயர் ஒரு 15 மீட்டர் அதாவது 3 15 மீட்டர் மொத்தம் 45 மீட்டர் வயர் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு, அந்த வயர வந்து ஒண்ணா ஜாயின் பண்ணி, ஒரு ஜானுக்கு ஒரு தடவ ஒரு செல்லோ டேப் போட்டு பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து டபுள் சைட் டேப்ப வந்து செவுத்துல ஒட்டி பார்த்தேன். செவுத்துல செட் ஆகல. செவுத்துல டக்கு டக்குன்னு பிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதனால என்ன பண்றேன், இப்ப மார்பிள்ல வந்து ஒட்டுறேன். ஸோ மார்பிள்ல ஒட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் அப்டின்னா, மார்பிள கொஞ்சம் வந்து உப்பு தாள வச்சு தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த டபுள் சைட் டேப்ப வந்து ஒட்டி, அதுக்கு மேல இந்த பிளாஸ்டிக் கேசிங் அதாவது இந்த வயர் கொண்டு போற கேசிங்க வந்து அழுத்தி ஒட்டி, அழுத்தி கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். வச்சா தான் வந்து ஒட்டுது. ஸோ வந்து நெறைய தடவ அழுத்தி புடிச்சு, இடையில கொஞ்சம் டேப்லாம் வேஸ்ட் ஆயி போச்சு. அப்புறம் வந்து நல்லா தெளிவா அழுத்தி ஒட்டுனோனே சூப்பரா ஒட்டிக்கிச்சு. ஸோ நம்ம வாங்குன அந்த பிளாஸ்டிக் கேசிங் அது என்ன பேர் சொல்லுவாங்க? பிவிசி வயர் கொண்டு போற கேசிங். அதுக்கு தான் நான் அப்படித்தான் பேர் வச்சிருக்கேன். ஸோ அந்த கேசிங் வந்து ஒரு 9 அடி இருந்துச்சு. எங்க வீட்ல ஃபோன் பண்ணி, "இந்த சுவரு எவ்வளோ லென்த்து?" அப்படின்னு கேட்டேன். "தம்பி அது 6 அடி தான்" அப்படின்ட்டாங்க. சரி 6 தானே, சரி 2 வாங்கிக்குவோம். இங்கிட்டு ஒரு லென்த், அங்கிட்டு ஒரு லென்த் போட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா 11 அடியாம். ஸோ வந்து நம்மளுக்கு அந்த கேசிங்கே பத்தல. நம்ம 2 வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனாலும் பத்தல. ஸோ இந்த சைடு மேல பிளக் பாயிண்ட் கொண்டு போறதுக்கு ஒரு வயர் கொண்டு போற ஒரு ஹவுசிங் அதாவது பிளாஸ்டிக்ல ஹவுசிங் மாரி ஒண்ணு வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அத இந்த சைடு மாட்டிட்டு ஃபைனலா நம்ம வந்து பிளக் பாயிண்ட் எல்லாத்தையுமே வயரிங் மாட்டி பக்காவா செக் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஃபைனலா கம்ப்யூட்டர இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஃபிரெண்ட்ஸ்.